ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்டில் எங்க அம்மா கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறேன். வாழைத்தண்டு வச்சு ஈஸியா டேஸ்டா எம்மியா செய்யறது எப்படி எங்க அம்மா செய்யற சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அம்மா இன்னைக்கு என்ன இது சொல்லுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாழைத்தண்டை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா, அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கரை வைங்க அடுப்பில். அதில் தேவையான தண்ணி ஊற்றுங்க. அடுப்பு பற்ற வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த போட்டிருக்க வாழைத்தண்டை அரிஞ்சு வச்சுருக்குத நம்ம இந்த குக்கரில் அள்ளி போடலாம். சரிங்களா, நல்லா அலசிக்குங்க. அதில் நார் இருக்கக்கூடாது. நாரெல்லாம் எடுத்துருங்க. அறியும் போதே ஒரு நார் இல்லாத போடுறேன் பாருங்கள். நான் எல்லாத்தையும் கையில் அறியும் போதே சுற்றி எடுத்துடணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வாழைத்தண்டை அள்ளி போடுறேன். அது கூட வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டு நார்மலாகவே நமக்கு நல்லது. செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வாழைத்தண்டுலாம் அள்ளி போட்டேன். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் அள்ளி போட்டுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டக்குன்னு நான் போடுறேன். போட்டு இதை இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். எல்லா நாருமே நான் எடுத்துட்டோம்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரு துப்பியும் இருக்காது. சரிங்களா, எல்லாம் போட்டு ஒரு 2 விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு போடுங்க. கூட கடலைப்பருப்பு போட்டு 2 விசில் விடுங்க. வாழைத்தண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். கூட நம்ம கடலைப்பருப்பு ஒரு கை போட்டுடலாம். ஒரு 50 கிராம் அளவு போடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு 50 கிராம் அளவு போடுறேன் நான். எங்களுக்கு அது போதும், அதனால் நான் அவ்வளோ போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வாழைத்தண்டு, வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள். வேறு எதுவுமே நான் போடலை. ஏன்னா மஞ்சள் சாப்பிடக்கூடாதுன்றதுனால மஞ்சள் போடல. மிளகாத்தூள்லேயே மஞ்சள் இருக்குது, அதுவே போதும்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டோம். 1 ஸ்பூனு போட்டு நம்ம உப்புலாம் அப்புறமா போட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்தது நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் கொஞ்சம் வீட்டில் அரைச்சது தான் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் விடுவோம். சரிங்களா, 2 விசில் விட்டேன். இப்போ நம்ம இறக்கிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நம்ம தேவையானது மிக்சிக்கில் அரைச்சிக்கலாம். உடச்சி கடலையும் ஒரு மூடி தேங்காய் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த வாழைத்தண்டை தாளிச்சிப்போம். சரிங்களா, எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு கடாய் வைக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றோம், அதனால் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கடுகு, சீரகம் போட்டுக்குவோம். கருவேப்பிலை போடுறேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. சரிங்களா, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே அதில் போட்டோம். அதனால் இந்த கடுகு பொரிஞ்சோன்னா நம்ம இதை தூக்கி ஊற்ற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, கடுகு, சீரகம் தான் போட்டு தாளிக்கிறேன். சரிங்களா, நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தூக்கி ஊற்றிடலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் வெந்தது எப்படி இருக்குது பாருங்கள். 2 விசில் தான் விட்டேன். கடலைப்பருப்புலாம் வெந்துருச்சு. தூக்கி ஊற்றிட்டேன் நான். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு சுண்டி ஒரு நேரத்தில் இந்த நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடுவோம். சரிங்களா, அதில் ஊற்றி நல்லா கலக்கி விடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணுமே சாப்பிட்லாம். சரிங்களா, நல்ல ஒரு சைடிஷ் தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய்லாம் ஊற்றிட்டேன். பாருங்கள் திக்னஸ்ஸு. உப்பு பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. தேவையான அளவு உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரு கொதிக்குவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு கூட்டு. சரிங்களா, இது சப்பாத்தி, நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எல்லா காய் மாதிரியே இருக்கும். இந்த வாழைத்தண்டுக்குன்னு டேஸ்ட் அவ்வளோ தெரியாது, ஆனால் இதுமாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சரிங்களா, சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. சரிங்களா, இதனால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். சரிங்களா, பாருங்கள் இறக்கிட்டேன். இப்போ நம்ம கொத்தமல்லி இது கொஞ்சம் போட்டு மேலே நம்ம பரிமாறலாம். இன்றைக்கி நான் இட்லி தான் சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு தான் வைக்கிறேன். சரிங்களா, பாருங்கள் இட்லிக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு குருமா மாதிரி இருக்குது பாருங்கள். கூட்டுக்கறி இதுக்கு பேர். சரிங்களா, வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா கிட்ட ஒரு வாழைத்தண்டு கொடுத்தேன். இந்தமாரி எப்படி சூப்பராக எம்மியாக ஈஸியாக நமக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. நம்ம இதை இட்லி கூட சர்வ் பண்ணி, சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தி செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு தான் சர்வ் பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது மறக்காமல் ஸ்ரீ புனிதா சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.